ஹாய் மக்களே! இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான அவல் பாயாசம் தாங்க வீட்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 3 பொருள் போதும். அவல், பால், அப்புறம் சீனி, அப்புறம் வந்து ஆப்ஷனல் தான் நட்ஸ் உங்களுக்கு போடணும்னா போட்டுக்கலாம். போட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் தீச்சிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. அதை எடுத்ததுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க அவலை எடுத்து போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா வந்து கிண்டி விடுங்க, கிளறி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு அதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு பால் நல்லா கொதி வரட்டுங்க. அதில் முங்கி இன்னும் கொஞ்சம் பால் காணதுன்னா பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் நான் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நட்ஸையும் நம்ம வந்து போட்டுடலாம், சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததும் ஃபைனலாக நம்ம வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க. கிண்டி நல்லா கொதித்து வந்தது ஒரு 5 மினிட்ஸ் கொதித்து அதை இறக்கிடலாம். ஃபைனலாக சூப்பரான டேஸ்டியான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.